வணக்கம் நண்பர்களே. பார்த்திங்கன்னா நல்ல மழை காலம் எல்லா இடத்துலையுமே தமிழகத்தில் பரவலாக மழை பெய்ந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ஆவாரம்பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். மார்கழியில் தான் அதிகமாக கிடைக்கும், ஆனால் இப்போயே பூக்க ஆரம்பிச்சிருச்சு. பரவாயில்ல கிடைக்குது பாருங்கள். இந்த ஆவாரம்பூ பற்றி நம்ம நிறைய காணொலி போட்டிருந்தாலுமே ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நம்ம இப்போ போடுறோம் பாருங்கள். நமது முன்னோர்கள் பார்த்திங்கன்னா ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுன்னு சொல்லுவாங்க. உச்சி முதல் உள்ளங்கால் வரை பயன்படக்கூடிய ஒரு மூலிகையில் பார்த்திங்கன்னா ஆவாரமும் ஒன்று. அதேமாதிரி உணவாகவும் பயன்படக்கூடிய மருந்தாகவும் பயன்படக்கூடிய மூலிகையில் ஆவாரம்பூ ஒன்று. தோல் நோய்க்கு ஆவாரம்பூ பயன்படுத்திக்கலாம். இல்லற சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஆவாரம்பூ பயன்படுத்திக்கலாம். சர்க்கரை வியாதிக்கு சுகர், அதாவது சர்க்கரை வியாதிக்கு ஆவாரம்பூ பயன்படுத்திக்கலாம். மூட்டு வலியாக ஆவாரம்பூ பயன்படுத்திக்கலாம். தலைமுடி பிரச்சனையாக ஆவாரம்பூ பயன்படுத்திக்கலாம். முகத்தில் அழகு தோன்ற வேண்டுமா அல்லது முகத்தில் பருக்கள் இருக்கிறதா ஆவாரம்பூ பயன்படுத்திக்கலாம். அதாவது ஒரு சில மூலிகைகள் பார்த்திங்கன்னா குழந்தைகள் எடுத்துக்கொள்ள முடியாது, ஆனால் இந்த மூலிகை பார்த்திங்கன்னா சிறு குழந்தைகளும் பெரியவர்களும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மூலிகை பாருங்கள். பச்சைவே கிட்டிக்கலாம், அதிகமாக கிடைக்கும்போது உலர்த்தி சூரணம் பண்ணி எடுத்துக்கலாம். இது அது இன்னொரு விஷயம்னா உணவாக பயன்படுத்திக்கலாம். டீவாகவும் ஒரு ஆவாரம்பூ டீ பயன்படுத்திக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னா. வெளிப்புற பயன்பாட்டுக்குன்னு பார்த்திங்கன்னா சீக்காவில் வந்து ஆவாரம்பூ சேர்ப்பாங்க. ஆவாரம்பூ, ஆவார இலை எல்லாம் சீக்காவில் சேர்ப்பாங்க. நல்ல மழை காலம் பயன்படுத்திக்கலாம். ஆவாரை பூத்திருக்கும் சாவாரை கண்டது ஏன்னு சொன்னாங்கன்னா, எங்கே ஆவாரம்பூ விற்கிறதோ அங்கே நோய் நொடி கம்மியாக இருக்கும், மரணம் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இறைவன் கொடுத்த கொடைன்னு சொல்லலாம். நன்றி நன்றி நன்றி.